எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வாங்க, அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்மர், அவங்க நான் வாங்க வேண்டியதெல்லாம் இல்ல. ஓகே, இப்படின்னு தான் சொன்னேன், அவங்க நடிச்சாங்க. சின்ன வயசுல அவங்க ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் இப்ப நடிக்கிற ஆரம்பத்துல இருந்து நான் நடிச்சிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. பவி அதனால கையை பிடிச்சி இழுத்தாலும் கையை உதறிட்டு முன்னாடி போகணும், அவ்வளவு. பவி புது பொண்ணுங்க, அவங்க வந்து அடுத்தது கல்யாண பொண்ணு அவங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சோ மழலை தாயே, அந்த பவிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணோம். அண்ட் என்னோட கேபி தியேட்டர் ஃபேக்டரிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணது. வரிகள், ஒவ்வொரு வரிகளும் எல்லாமே நீதான், ஆதியும் நீதான், அந்தமும் நீதான் அப்படிங்கிற வரிகள் எல்லாம் எப்படி எப்படி தோணுச்சு சார்? அந்த மாதிரி எல்லாம் ரெண்டு குழந்தைங்க விளையாடுறாங்கன்றதை தாண்டி ஒரு அம்மா குழந்தை எப்படி ஒரிஜினலா இருந்தா என்ன ஒரு எமோஷன் கொடுப்போமோ அந்த எமோஷனை நம்ம கூப்பிட்டா கூட, ஒரு பூச்சி எறும்பு கடிச்சா கூட அம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அம்மா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு ஆட்டிசம் குழந்தைக்குள்ளேயும் இருக்கும், அந்த உணர்வு அந்த குழந்தைக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கறது இந்த பாடல்ல வந்து தெளிவா காமிச்சிருந்தீங்க. எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? நான் இது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பார்க்கவே இல்லை. நான் வந்து பவிக்கான ஒரு ஒரு கதாபாத்திரமா தான் இதை பார்த்தேன். நான் எனக்கு ஒரு கற்பனை இல்ல, எனக்கு ஒரு கதாபாத்திரத்துல பவி, பவியோட பாப்பா, இவங்கள வச்சு ஒரு அழகான ஒரு மாண்டேஜ். அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன் இவர்கிட்ட வந்து நெகட்டிவா எந்த இது இல்லாம ஒரு பாசிட்டிவான அழகான ஒரு ஜாலியா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டு. அதான் அதனாலதான் அந்த தோழிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணது. என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அம்மா பிள்ளைகள் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு தோழி மாதிரி இவங்க டிராவல் பண்ணட்டும். ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசிச்சேன். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் யோசிச்சது இந்த ரெண்டு அம்மா பொண்ணு மாதிரி ரெண்டு குழந்தைங்க ஜாலியா எல்லா இடத்துக்கும் நல்லா ஜாலியா சுத்தி பார்த்து போகட்டும். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம சில நேரம் வந்து நாம வந்து எல்லாருமே கற்பனையில ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இங்க வந்து கற்பனையில வாழ்க்கையை வாழாத மனிதர்களே கிடையாது, நிறைய பேர் அப்படி வாழ்வோம். சோ அந்த மாதிரி வந்து பவியோட ஒரு கற்பனையில அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட தான் நான் இதை எடுத்துட்டு போனேன். தவிர மற்ற இன்னாருக்கு அப்படின்லாம் இல்லை. வேலை கலை தேர்ந்தெடுக்கும். எனக்கு தெரிஞ்ச கலை தேர்ந்தெடுத்த குழந்தைகள் இவங்க ரெண்டு பேரும். ஏன்னா பவி சூப்பரா பர்ஃபார்ம். இல்ல, பவியை பத்தி தான் கேட்க வந்தேன். பவியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பவி சொல்லாத எக்ஸ்பிரஷன்ஸ் அழகா பண்ணுவாங்க. ஆமா, அவங்க மேஜிக் அவங்க. ஏன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது பவிக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மட்டும்தான் அப்படியே அமைதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்படி தட்டிட்டீங்க முடிஞ்சது, நான் ரெடி அப்படிங்கிற மாதிரிதான் பவி இருப்பாங்க. நான் நடிச்சு அழுகுறேன்னா உங்களுக்கு என் வலி புரியணும், நான் கோவமா பேசணும்னா உங்களுக்கு என் ஆதங்கம் புரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கன்வே பண்றதா நடிப்பு. அதை பவி பண்ணாங்க. ஸோ ஸ்பாட்லயுமே வந்து நான் பெருசா எல்லாம் கேட்டாங்க, நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வாங்க, அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்மர், அவங்க நான் வாங்க வேண்டியதெல்லாம் இல்ல. இப்படின்னு தான் சொன்னேன், அவங்க நடிச்சாங்க. பவிக்கு வந்து பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா இருக்கணும். எல்லாருமே இங்க வந்து கைண்ட் ஆஃப் எல்லாருமே டிஃப்ரெண்ட், தவிர எதுவுமே மாறு கிடையாது, எதுவுமே ஏற்றம் இறக்கம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே சேம். பவி இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். பவி அதுக்கேற்ற மாதிரி ஓடுவாங்க, பேசுவாங்க, சூப்பரா பேசுவாங்க. நான் அதனால தான் சொன்னேன், நீங்க ஸ்டார்டிங் அங்கிருந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சரவெடி மாதிரி சூப்பரா போயிருக்கும். சொல்லுங்க, இந்த மழலை தாயே படத்துல நடிச்சது என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அழுகுற சீன் பிடிச்சிருந்தது. லிசனிங் போடாம அழுதாங்க. லிசரின் போடல, சிங்கிள் ஷாட்ல வேற கிச்சன். சோ வெறியோட பண்ணிருக்காங்களா? டேலண்ட் எல்லாம் வெளியே போகணும். இல்ல சில பேருக்கு புரியாதுன்னு இருப்போம், அவங்க பேசுறது அவ்வளவு தெளிவா அழகா புரியுது. நான் நடிக்கணும், என்னோட டேலண்ட வெளியே போகணும், நடிப்பு நான் ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கட்டுமா? நான் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கட்டுமா? நிறைய நடிக்கணும், நிறைய பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். சின்ன வயசுல அவங்க ஆக்டிங் பண்ணிருக்காங்க. என்ன எதுல பண்ணினீங்க?
சீரியல்ல சிங்கப்பூர் அந்த சீரியல்ல வந்து சுரேஷ் மேனன் சார் இருக்கார்ல, அவரோட ஒரு சீரீஸ்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க அவங்க. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். அவங்க சைல்ட் ஆர்டிஸ்ட். ஓகே. நான் இப்ப நடிக்கிற ஆரம்பத்துல இருந்து நான் நடிச்சிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. பவி அதான் இல்ல எல்லாரையுமே வந்து சாதாரணமா எடை போடக்கூடாது. சில பேர்ல ஒரு மாதிரி பாப்பாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு யாரையுமே நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு பவித்ரா ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டுங்கிறதோட நிறைய பேருக்கு அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு மோட்டிவ் கொடுக்குறாங்க. நம்மளால எல்லாமே முடியும், நம்ம நினைச்சதை நம்ம பண்ணலாம், நம்ம நினைச்சதை பண்ணியே ஆகணும், நம்ம பிறந்ததுக்கான விஷயத்த முழுமையா முடிச்சுட்டு தான் இங்க நம்ம இது பண்ணணும் அப்படிங்கறத ஒரு தெளிவா சொல்றாங்க. லித்தன்யாவை பத்தி சொல்லுங்களேன். நீ சொல்லு, பவித்ரா அக்கா கூட நடிக்கும் போது எப்படி இருந்தது? பிடிக்குமா? பவி அக்காவை பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் உனக்கு? ரொம்ப பிடிக்கும். ஓகே. அக்கா கூட சூப்பரா நடிச்சிருந்த. அக்கா கூட நடிக்கும் போது அக்கா எப்படி உன்கிட்ட கோஆபரேட் பண்ணாங்களா? ரொம்ப என்ன பிடிச்சது உனக்கு இந்த பாட்டுல? என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது? நடிச்சதுல ஸ்டெப்ஸ்ல ஒரு சீன் இருந்துச்சு, அது ரொம்ப இது கோவமா பப்பி இப்படி பண்ணி அந்த மாதிரி அந்த சீனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சரி ஓகே. நீ ஒரு குட்டி பாப்பா, இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீ பண்ண போற, நிறைய ஸ்டேஜஸ் நீ பார்க்க போற. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு உனக்கு ஆசை இருக்கு? இதுக்கப்புறம் ஆக்டர் ஆகலாம்னு ஆசை. சூப்பர். நீ ஆல்ரெடி ஆக்டர் தானே? ஆமா தெரியுமா, நிறைய பேருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், சுந்தரியில இருந்தே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீ அழகா பேசுவ, அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேம் சொல்லுங்க மேம். பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு பரவாயில்ல. நான் எனக்கு என்னை பத்தி தெரியும். நான் எனக்கான புரிதல் எனக்கு இருக்கு. எனக்கு பிடிச்சத நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் எத்தனை பிறவி இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அது உண்மையா பொய்யான்லாம் தெரியல. அப்படி கண்ணுக்கு தெரியாத ஜென்மங்கள், அதாவது பிறவிகளுக்கு மத்தியில என்னை நான் ரசிச்சு வாழணுங்கிறது தான் என் விருப்பம். சோ ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்கள ரசிக்கணும். அதுல வந்து உடல் தோற்றமா இருக்கட்டும், நெட்டை குட்டை நிறங்கள், கருப்பு வெள்ளை, இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மள ரசிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். வலி கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கும். ஆனா அந்த வலியை வந்து நம்ம சுகமாக்கிக்கணும்னா நம்மள வந்து புடிச்சு ஓடினா மட்டும்தான். ஸ்டாப் ஆயிடவே கூடாது. ஓகே மேம்.